Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நம்ம futures and options சீரிஸ்ல கடைசியா ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பேசிக்ஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பிராக்டிகலா நம்ம கத்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு போட வேண்டிய நியூஸ் அனாலிசிஸ் நான் கன்சல்டேட் பண்ணி சண்டே வீடியோவா போடுறேன். ஸோ ஆப்ஷன்ஸோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி நான் வீடியோவா போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். ஏன்னா அதுல பார்த்தது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல், அதை பேஸா வச்சுதான் நம்ம அடுத்தடுத்த லெவல்ல இருக்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுப்போம். அண்ட் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அப்பப்ப ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ளோல வந்தாதான் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். ஓகே, அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு சின்ன ரீகேப்பா பார்த்துடலாம். அந்த வீடியோல நம்ம ஒரு ஏரியால நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பையர் லேண்ட் வாங்குறதுக்கு பாக்குறாரு. ஆனா அந்த நியூஸ் ரூமரா போயிடுமோன்ற பயத்துல அவர் ஒரு செல்லரை கண்டுபிடிச்சு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போடுறாரு. அதாவது செல்லருக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஃபீஸ் கொடுத்து ஒரு 6 months டைம் கழிச்சு வந்தாலும் எனக்கு இந்த பிரைஸ்ல செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. அண்ட் அதுல எந்த பிரைஸ்ல செல் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்களோ அதுதான் ஸ்ட்ரைக் பிரைஸ்னு சொல்லுவாங்கன்னு பேசியிருந்தோம். அதே போல அந்த அக்ரிமெண்ட்டுக்காக பையர் செல்லருக்கு கொடுக்குற அக்ரிமெண்ட் ஃபீஸ் தான் பிரீமியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா பையருக்கு என்னவோ ப்ராஃபிட் வர ப்ராபபிலிட்டி ஒன்னு தான், ஆனா செல்லருக்கு ப்ராஃபிட் வர ப்ராபபிலிட்டி 2 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது லேண்ட் பிரைஸ் அவங்க அக்ரி பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸை விட மேல போனா மட்டும்தான் பையருக்கு ப்ராஃபிட் வரும். அதுவே லேண்ட் பிரைஸ் நியர் டு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்தாலோ இல்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் விட கீழே இருந்தாலோ செல்லருக்கு தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல பையருக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் பட் லிமிடெட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி செல்லருக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க் ஆனா லிமிடெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ்ல இதுக்கு பேர் கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்னொன்னு இருக்கு, அதுக்கு பேர் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா ஆப்ஷன்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு கால் ஆப்ஷன், இன்னொன்னு புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம கால் ஆப்ஷனை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லேண்ட் எக்ஸாம்பிள் தான் கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது பையர் பாத்தீங்கன்னா லேண்ட் பிரைஸ் மேல போகும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி மேல போச்சுன்னா பையருக்கு ப்ராஃபிட். அதுவே செல்லர் மேல போகாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ லேண்ட் பிரைஸ் அதே இடத்துல இருந்தாலோ இல்ல அதை விட கீழே போனாலோ செல்லருக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இதுதான் கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம கற்பனையிலே கதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கலா இந்த கால் ஆப்ஷனை நம்ம எப்படி பார்க்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படி ஒரு கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டது? அந்த லேண்ட் எக்ஸாம்பிளே பாக்குறப்போ பையர் ஒரு செல்லரை கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த செல்லர் பாத்தீங்கன்னா பையர் நினைக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அண்ட் பையர் நினைக்கிற பிரீமியம்ல அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எவ்வளவு பிரீமியம்ல பையர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்கன்றத நம்ம பார்த்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எந்த பிரீமியம்ல இந்த கான்ட்ராக்ட்ல நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு என்எஸ்சி வெப்சைட்ல ஆப்ஷன் செயின் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்டாக், கரன்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட், கமோடிட்டிஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஈக்விட்டில ஆப்ஷன்ஸ் பண்றோம்னா இந்த ஈக்விட்டி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் காட்டும். எந்த இண்டெக்ஸ்ல நீங்க ஆப்ஷன் பண்றீங்களோ அந்த இண்டெக்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அதோட டேட்டா பார்க்கலாம். இல்ல நீங்க ஸ்டாக்ல பண்றீங்கன்னா பக்கத்துல செலக்ட் சிம்பிள்னு இருக்கும் பாருங்க, அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இண்டஸ்இண்ட் பேங்கை சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ அப்படின்னு சூஸ் பண்றேன்னா நான் இண்டஸ்இண்ட் பேங்கை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கோனு கொடுத்தேன்னா எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஆப்ஷன் செயின் காட்டும். ஓகே, இந்த ஆப்ஷன் செயினை நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கால் ஆப்ஷன் பார்க்கறதுனால கால் ஆப்ஷனுக்கு தேவையானது மட்டும் இன்னைக்கு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைங் இண்டெக்ஸ் அப்படின்னு காட்டும். இது ஒன்னும் இல்ல, அண்டர்லைங் அசெட்ன்றது தான். அதாவது நம்ம ஃபியூச்சர்ஸோட பேசிக்லயும் பார்த்திருக்கோம், ஆப்ஷன்ஸோட பேசிக்லயும் பார்த்திருக்கோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அண்டர்லைங் அசெட்டை தான் டிபெண்ட் பண்ணிருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதாவது நீங்க ஒரு இண்டெக்ஸ்ல ஒரு பேங்க் நிஃப்டில ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவல் பேங்க் நிஃப்டி மேல டிபெண்ட் ஆயிருக்கும். அதே போல நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக்ல பண்றீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவல் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட்ல இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் பாத்தீங்கன்னா 508.1 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் ஒரு ரெஃபரன்ஸா இங்க காட்டும். ஸோ சிம்பிளா பாக்குறப்போ
எந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் இது. ஓகே, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு இருக்கும். நீங்க எந்த மந்த்ல எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றீங்களோ அந்த மந்தோட எக்ஸ்பைரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பேசிக்ஸ் வீடியோல சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். ஸோ 3 மந்தோட கான்ட்ராக்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கும். இந்த மந்தோடதும் நெக்ஸ்ட் மந்தோடதும் அதுக்கு அடுத்த மந்தோடதும். அண்ட் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து அந்தந்த மந்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் தேர்ஸ்டேவா இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட லேண்ட் எக்ஸாம்பிளில் லேண்டோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னவோ 4 lakhs இருந்தது. ஆனால் அவங்க கான்ட்ராக்ட் போட்டது என்னவோ 5 lakhsோட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் அந்த 5 lakhsக்கு வந்து பையர் வந்து செல்லருக்கு ப்ரீமியமாக 50,000 கொடுத்துருந்தாரு. அண்ட் அதுலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து 5 lakhsோட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்ததுனால தான் செல்லர் வந்து 50,000 ப்ரீமியம்கே ஒத்துக்கிட்டாரு. அதுவே 4 lakhsன்ற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கன்னா செல்லர் வந்து 50,000க்கு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ ஒரு 1 lakhோ 1.5 lakhsக்கோ அக்செப்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ நம்ம அதிலே புரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்குமே ஒவ்வொரு ப்ரீமியம்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கான்ட்ராக்ட் போட போறீங்க, அதே மாதிரி எந்த ப்ரீமியம் கொடுத்து கான்ட்ராக்ட் போட போறீங்கன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட டேட்டா, இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட டேட்டா. ஓகே, இப்போ நம்ம கால் ஆப்ஷன் சைடு மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிட் பிரைஸ் அண்ட் ஆஸ்க் பிரைஸ்ன்னு 2 இருக்கு. இது என்னதுன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கான்ட்ராக்ட் போடுறதுக்கு பையர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, அதே மாதிரி செல்லர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரீமியம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றது தான் இங்க காட்டுது. அதாவது பிட் பிரைஸ்ன்றது பையர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற ப்ரீமியம் வேல்யூ, அதுவே ஆஸ்க் பிரைஸ்ன்றது செல்லர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ப்ரீமியம் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 510ன்ற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பையர் வந்து 24.1 rupees ப்ரீமியமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுவே செல்லர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு 24.3 rupees தான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க ஒருவேளை பையர்ஸா இருந்து இந்த கான்ட்ராக்ட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 24.3 rupees கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த கான்ட்ராக்ட் நடக்கும். அதாவது நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ண மாதிரி. அதுவே நீங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பையர்ஸ் என்னவோ 24.1 rupeesல தான் ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க 24.1 rupeesல செல் பண்ணீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் நடக்கும். ஸோ அந்த கால் ஆப்ஷன்ல நீங்க செல்லர். ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒருத்தர் வந்து எப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, ஒருத்தர் எப்போ வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து நல்ல மேலே போகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற 520ன்ற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்றேன். ஸோ நான் 20.5 rupees கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணி கொடுத்துரும். ஏன்னா செல்லர் என்னவோ 20.5 rupeesக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஸோ நான் 20.5 rupees கொடுத்தனா மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட்ல நான் பை பண்ண முடியும். ஸோ அப்படி பை பண்ணதுக்கு என்ன மீனிங், இந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ள இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கண்டிப்பா 520 விட நிறையவே மேலே போகுதுன்றது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நான் பை பண்ணியிருப்பேன். அதனால தான் ப்ரீமியம் 20 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன். ஸோ ஸ்ட்ரைக் பிரைஸ் 520 பிளஸ் ப்ரீமியம் 20 rupees 540 rupeesக்கு மேலே போனாதான் எனக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அதே போல கால் ஆப்ஷன்ல நம்ம எப்போ செல்லரா இருப்போம், எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம கான்ட்ராக்ட் போடுறோமோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை விட மேலே போகாது இந்த ஸ்டாக் பிரைஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல செல்லரா இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 520ல நான் வந்து செல் பண்றேன். ஸோ செல் பண்ணணும்னா 20.2 rupeesல தான் செல் பண்ண முடியும். ஏன்னா 20.2ல தான் வந்து பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி செல் பண்ண பிறகு இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து 520க்கு விட மேலே போகாமல் இருந்ததுன்னா எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு இந்த 20.2 rupees எனக்கு தான். ஒருவேளை 520 விட மேலே போயிட்டே இருந்ததுன்னா 540 வரைக்கும் எனக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா எனக்கு ப்ரீமியமா 20 rupees பையர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் பிரைஸ் 520 பிளஸ் 20 rupees ப்ரீமியம். ஸோ 540 வரைக்கும் எனக்கு எந்த லாஸும் இருக்காது. 540க்கு மேலே போகிறது எல்லாமே என்னோட ரியல் லாஸாக மாறும். ஸோ இப்படி ஸ்டாக் பிரைஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள எந்த அளவுக்கு மேலே போகும் எந்த அளவுக்கு மேலே போகாதுன்ற வியூ வச்சு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுக்கணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை நம்ம ஜீரோதால இருந்து எப்படி பை பண்றது எப்படி செல் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கால் ஆப்ஷனை நீங்க ஆட் பண்ணிக்கணும். அதாவது எந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட கால் ஆப்ஷனை நீங்க பை பண்ண போறீங்களோ இல்ல செல் பண்ண போறீங்களோ அந்த கால் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 520ன்ற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ஆப்ஷனை பை பண்ணணுமோ இல்ல செல் பண்ணணும்னு நினைச்சேன்னா 520யோட கால் ஆப்ஷனை நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 520 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியுற மாதிரி இந்த மாதிரி தெரியும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகஸ்ட் 520 CE, ஆகஸ்ட் 520 PE,
செப்டம்பர் 520 சிஇ, செப்டம்பர் 520 பிஇ. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மந்தோட எக்ஸ்பைரி. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அதே மாதிரி இந்த சிஇ பிஇன்றது என்னதுன்னா, சிஇன்றது கால் ஆப்ஷன், பிஇன்றது புட் ஆப்ஷன். ஸோ நம்ம இங்கே வந்து புட் ஆப்ஷனை பார்க்கல. ஸோ வெறும் கால் ஆப்ஷன் தான் நம்ம எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ 520 சிஏ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகஸ்ட் 520 சிஏ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு அதோட டெப்த் பாருங்க. ஸோ நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் ஆப்ஷன் செயினில் பார்த்த மாதிரியே பையர்ஸ் வந்து 20.2 rupees ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. அதுவே செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 20.5 rupees ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த கால் ஆப்ஷன் நான் வாங்கணும்னா இந்த பீன்றது கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ், NRML ரெண்டு இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ராடேல, அதாவது இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த NRML செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து குவான்டிட்டி 800 காட்டும். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாட் சைஸில் தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா லாட் சைஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு லாட் சைஸ் வந்து 800 ஷேர்ஸ். ஸோ அதனால மினிமம் நீங்கள் வந்து 800 குவான்டிட்டியில் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால 800, 1600, 3200 இப்படி லாட் சைஸோட மல்டிபிள்ஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஓகே, அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்களா இல்லை லிமிட்டில் வாங்குறீங்களா எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து 20.2ல வந்த பிறகு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா 20.2ல லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ எப்போ செல்லர் வந்து 20.2க்கு வரத்துக்கு ரெடியாக இருக்காங்களோ அப்போ உங்களோட ஆர்டர் பை பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி பை பண்ணீங்கன்னா இதோட மீனிங் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட 520 கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டில் செல்லராக இருக்கணும்னா, அதாவது கால் ஆப்ஷனோட செல்லராக இருக்கணும்னா இந்த ஆகஸ்ட் 520 சிஏ வந்து செல் பண்ணுங்க. செல் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எம்ஐஎஸ்ல செல் பண்ணுறீங்களா நார்மலில் செல் பண்ணுறீங்களான்றது இருக்கு. குவான்டிட்டியும் அதே குவான்டிட்டி தான் 800 தான். ஸோ செல் பண்ணுற ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸில் செல் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறீங்களா இல்லை லிமிட் ஆர்டர் போட்டு செல் பண்ணுறீங்களான்றது இருக்கு. சப்போஸ் நான் வந்து லிமிட் ஆர்டர் 20.5 வச்சு செல் ஆர்டர் போடுறேன். ஸோ எப்போ பையர் வந்து 20.5க்கு பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அப்போ வந்து இந்த ஆர்டர் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 520 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, செல் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி பை பண்ண பிறகோ இல்லை செல் பண்ண பிறகோ என்ன ஆகும், எனக்கு வந்து எப்போ ப்ராஃபிட் வரும், எப்போ லாஸ் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும், இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.